சேண்டி இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன வந்து பார்க்க மாட்டேன்னா சொல்றேன். அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னடியும் பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் இப்ப கோவப்படுறீங்க என்கிட்ட நீங்க? ம் கோவமா வருது. ஆமா, எவ்வளவு நேரம்டி நானும் சொல்லி சமாளிக்கிறது. ரொம்ப பண்ணாதானோ அடிச்சிரும் பாத்துக்கோ. நான் என்ன உன்னை கொண்டு போய் வேற ஏதாச்சும் இடத்துலயே முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுல விட்டுட்டு வரேன்? உன் சொந்த வீடு, இத்தனை வருஷம் அம்மா கூட தானே இருந்திருக்கேன். இங்க உன்னால இருக்க முடியாதா சொல்லு? சப்பா சாமி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களை யார் இருக்க சொன்னா? நான் கிளம்ப சொல்லிட்டேன் அப்பமே. சும்மா என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வந்துட்டு இருக்காதீங்க. உங்களை ஒண்ணு நான் இங்க இருக்க சொல்லல. இப்படியே உங்களை இருக்க சொல்லுவோம்னா நினைக்காதீங்க. இப்ப எங்க இவ இங்க இருக்க சொல்லிடுவாலும் நினைச்சுதான் இப்ப கோவப்படுறீங்க. போங்க இங்க இருந்து முதல்ல கிளம்பி. ஷோ, அது சொல்லலடி அனு. இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லு? நீ ஹாப்பியா இருந்தா தானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு அனுப்புனா எப்படி? எனக்கு வேலை வேற அதிகமா இருக்கு. நீ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த மாதிரி டைம்ல ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வேற வந்துட்டு, ஜெனிஃபர் அவங்க மதர் இன் லாவை ஷிப் பண்றதுக்காண்டி இன்னைக்கு மதியமே ஆஃப்டர்நூனே வேலையில இருந்து ரிலீவ் ஆகுறாங்க. ஸோ நான் தான் போய் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி இருந்தா எப்படி போயிட்டு எனக்கு அங்க வேலை செய்ய தோணும் சொல்லு? என்னோட கஷ்டம், நான் அப்படி இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா? என்ன நீலாம் திருந்த மாட்டடி, திருந்தவே மாட்டேன். நீ என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அம்மா கீழே இருக்காங்க, அச்சி வாங்குவீங்க நீங்க என்கிட்ட. ஆமா, முடியவே முடியாது. நீ சிரிக்கிற வரைக்கும் இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட், வேற வழியே இல்ல. இது பனிஷ்மெண்ட் மாதிரி எல்லாம் தெரியல. நீங்க பண்றதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சிரிப்பு சிரிப்பு லைட்டா வந்துட்டு ஆனா ஃபுல்லா வரல. சோ இன்னொன்னு அட்டி வாங்குவீங்க, விட்டுங்கன்னு சொன்னேன். இருடி, முத்தம் வேணும்னா கேளுடி. அதை விட்டுட்டு ஏன்டி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிருக்க? சாரு சின்னக்கு தேவையா? அட்டி வாங்குவீங்க நீங்க. ஆமா, சிப்போங்க ரகு, நீங்க ரொம்ப மோசம். சின்ன இடம்னு கூட பார்க்காம எப்படியா பண்ணுவீங்க? நானும் ரொம்ப நேரமா பெட்ரூம்க்கு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. வேற வழி தெரியல எனக்கு. சோ கிடைக்கிற இடத்த யூஸ் பண்ணிக்கணும்ல. இடத்தெல்லாம் பார்த்தா கிடைக்குமா என்ன? போங்க ரகு. உங்கள இப்ப எப்படி இருக்கு மூஞ்சி பாக்குறதுக்கு? அழகா இப்ப பாரு, உருன்னு இருந்தா எப்படி பார்க்க முடியுமா? பாக்காதீங்க, ஷார் வேண்டாம்னு சொன்னது. இந்த ஃபால்ட் தான்டி உன்னை சின்ன பண்றேன்னு பாரு. சோ அனுமா வாங்கத்த, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தம்பி, உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? அதை கேட்கறதுக்காண்டி தான் வந்தேன். நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி. அதெல்லாம் வேண்டாத்த. ஆல்ரெடி உங்க பொண்ணு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா, நானும் வாங்கிக்கிட்டேன். என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாத்த, அண்ணுகிட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன். எக்ஸஸாவே தந்தா, அதுவே ஃபில்லா இருக்கு. போதும், வேற எதுவும் வேண்டாம். என்னன்னு ஏதாச்சும் வேணும்னா அவகிட்டயே வாங்கிக்கிறேன். என்னன்னு சொல்றாரு? அது அது ஒண்ணு இல்லம்மா. நான் தான் ஜூஸ் இருந்துச்சு ஃப்ரிட்ஜ்ல, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஜூஸா? நான் இதை வாங்கி வைக்கலையே. இல்லையாத்த, உங்க தயாரிப்புல இருந்து தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸ் செம்ம டேஸ்டா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஏதாச்சும் நான் தான் மறந்துருப்பேன்னு நினைக்கேன். மறந்தாப்புல வச்சிருப்பேன் போல. அச்சோ, எப்பத்தி ஜூஸ்ன்னு தெரியலையே. பழசு ஏதாச்சும் கொடுத்துட்டியா மாப்பிளைக்கு? பழசுதான். சின்ன ஒரு 24 வயசு இருக்குமா? ஷகு, அட்டி வாங்குவீங்க என்கிட்ட. அமைதியா இருங்க, வாய் வச்சுக்கிட்டு. சின்ன தம்பி சொல்றீங்க, புரியல. இல்லத்த, நான் கிளம்பணும், நேரமாச்சு, அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப அர்ஜென்டா கிளம்ப வேண்டியது இருக்கு. நான் அனு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். எதுவும் நீங்க எனக்கு கண்டிப்பா ரெடி பண்ண வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கு, கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ். அதான். சரிப்பா தம்பி, நான் பக்கத்துல இவங்க அத்தை வீடு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் அங்க நான் போயிட்டு வரேன். அதான் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அனு, வீட்டை பாத்துக்கமா. தம்பி, நீங்க போகும்போது குரல் கொடுங்க, இல்லன்னா கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா. ஜூஸ் வாங்கி வச்ச மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லையே. சரி, எதனா வாங்கி வச்சிருப்பானா இருக்கும், மறந்தாப்புல. சின்ன உங்களுக்கு கொழுப்பா இல்ல நக்கலான்னு கேக்குறேன். அட்டி வாங்குவீங்க பாத்துக்கோங்க. சின்ன உங்களுக்கு. ஆமா, நான் கொடுத்தது நல்லாதான் இருந்துச்சு. உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிக்கலன்னா பிரச்சனை இல்ல, திருப்பி கொடுத்துடலாம். ஓ அப்படி. நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா? நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு என்கிட்ட நல்லாவே தெரியும். நான் 2 அடி சேர்த்து கொடுத்துருவோம் பாத்துக்கோங்க. ஆமா, சாரி ரகு. அம்மா கிட்ட என்ன சொல்றீங்க? உண்மை தண்டி சொன்னேன். இந்த ஜூஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இன்னொரு வாட்டி கிடைச்சா கூட நல்லா இருக்கும்டி. அதெல்லாம் கிடைக்காது, கிளம்புங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ் கூட கொடுக்க மாட்டீங்க. ஜூஸ் அடி வாங்குவீங்க. சரி, ஓகே, கிளம்புறேன். ஆல்ரெடி ஆதி 10 வாட்டி போன் பண்ணிட்டான். இதுக்கு மேல போலன்னா மச்சான் செம்ம கண்டாயிருவான். நான் கிளம்புறேன். சரி, ஓகே. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சொல்லுங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன் வெளியே. சரி, ஓகே அனு, பை.
ம். நைட்லாம் செவிர இருந்துச்சுலாம் வராதீங்க என்ன பாக்குறதுக்காண்டி. அதுக்கப்புறம் இங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும், புரியுதா? அப்படியெல்லாம் வராம இருக்க முடியாதுன்னு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என் பொண்டாட்டியை நான் வந்து பார்க்க தான் செய்வேன். யாரு என்ன தடுக்கிறான், நானும் பார்க்கறேன். ஆமா, சரிங்க மேடம், வரேன். பாய். உடம்ப பார்த்துக்கோ, சாப்பிடாம இருக்காத, நல்லபடியா இருக்கணும், புரிஞ்சுச்சா? அதெல்லாம் எங்க அம்மா என்ன நல்லா தான் பாத்துப்பாங்க. உங்களை பாத்துக்கதான் அங்க ஆள் இல்ல. ஆமா, நீங்க வேலை வேலைன்னு சுத்தாம கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. ம், சரி சரி. சரி, பை. ம், பை. அச்சோ, ஏச்சா அழுவுற? என்ன பிரச்சனை நீ உனக்கு? நீ அழுவாத. நான் இருக்கேனா? நீ அழுவாத சாவு. அம்மா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். நேத்து நீ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோன்னே நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலல்ல, அதனால நீ சண்டை போட்டியா? கோத்துல இருக்கியா என் கூட? அதுதான் அழுவுறியா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. யாச்சா என்கிட்ட பேச மாட்டேங்க? எப்பவுமே நீயா பேசுவதானே? உனக்கு நான் சாக்லேட் வரவா? பிச்சி வேணுமா? ஐஸ்கிரீம் வாங்கி வரவா? அம்மா அடிச்சாளா உன்ன? அம்மா ஊசி போட்டுட்டாளா உனக்கு? அம்மாவை அம்மா வந்தோன்னே அம்மா மாமிட்ட சொல்லி கொடுப்போம். நீ கவலைப்படாத சாரு, அல்வாத. அச்சோ, அல்வாத சாரு. உனக்கு காய்ச்சல் அடிக்கா? ரொம்ப சரியில்லையா? அதுதான் அல்வரியா? கவலை பண்ணாத. நான் சொக்குபத்தி கிட்ட சொல்லி உனக்கு மருந்து தர சொல்றேன். சொக்குபத்தி பிடி மருந்து தருவாங்க. மருந்து குடிச்சா சரியா போயிடும். இல்ல ரோஷன், இந்த வலியும் வேதனையும் மருந்து குடிச்சாதான் சரியாகாது. நான் ஒரேடியா இங்க இருந்து போனா மட்டும்தான் சரியாகும். அந்த நிலைமை, அந்த நாள் என்னைக்கு வரும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போனோம்? ஊருக்கு போனோமா? அதான சொன்னேனே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்னு சொல்லி. அத்தை டயர்டா இருக்கும், இந்த காஃபி குடிங்க. உங்களுக்கு நான் டின்னர் ஏதாச்சும் ரெடி பண்றேன். ஐயோ, உனக்கு ஏமா சிரமம்? ஒரு நிமிஷம் இரு. கௌசி, கௌசி. அம்மா. கௌசி, அன்னைக்கு கொஞ்சம் கூட மரமா இருந்து உதவி செய்யலாமா? அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வராங்களா, அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும்ல. சரிம்மா, அன்னைக்கு நான் உதவி செய்யறேன். ஐயோ, அது பரவாயில்ல, இருக்கட்டும். கௌசி, உனக்கு படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும்ல, அது வேற இல்லாம செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னல, போயிட்டு நீ படிக்கிற வேலையை பாரு. அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் தேவைனா. அதுவும் இல்லாம 3 பேருக்கு தானே சமைக்க போறேன், அதனால பிரச்சனை இல்ல. இல்லம்மா, அதுக்கு சொல்ல வரல. இது வரைக்கும் நீ சமைச்சது இல்லைல்லம்மா தனியா, அதான் எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே, அதனால தான். சரி இரு. கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. அத்தை பாத்தத்தை இருங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஏற்கனவே ஹீமோலாம் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நீங்க ரொம்ப ப்ரெஷர் ஏத்திக்காதீங்க. அதெல்லாம் நான் சமைச்சுப்பேன். பாவம் பிள்ளை வந்ததுல இருந்து சட்டையை கூட மாத்தாம அடுக்காலையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்பல. இருமா, கார்த்தி கூட மாட இருந்து வேலை செய்வான். கொஞ்சம் பிள்ளைக்கு அந்த வேலை சொல்லி கொடுத்துருக்கேன். கார்த்தி, சேமா கத்திக்கிட்டே இருக்கா? அது இல்ல, கத்திக்கிட்டே இருந்தாங்களேன்னு. அப்புறம் வேற என்ன? அவங்க போய் கூப்பிடுறது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கா? சொல்லுங்க கார்த்தி. அப்படி இல்ல ஜெனிஃபர், அது வந்து ராக்கி உள்ள இருந்தான், அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதான். பெத்த தாயை விட யாரும் முக்கியம் இல்லைங்க. அது நானா இருந்தாலுமே சரி, புரிஞ்சுக்கோங்க. சில்லாதவங்களுக்கு தான் அவங்களுடைய அருமை தெரியும். எனக்கு இல்ல, அதனால தெரியுது. இருக்கும் போதே கொஞ்சம் நல்லா அன்பா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க இவ்வளவு நேரம் கூப்பிடுறாங்கல்ல, வந்து என்னன்னு கேட்கறதுனால நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஆமா, கத்துறாங்களாம், நல்லாதான் சொல்றீங்க. சமாதி விடுமா, பிள்ளை அப்படிதான். அவன் வந்தானே இப்படி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறல, மறந்துடுவானுங்க. ஏய்யா, இப்ப கூட பாரு, உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அண்ணி சொல்லு கௌசி. அண்ணி, எங்க அம்மா சும்மாவே எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல நீங்க எங்க அண்ணன் கிட்ட கோபமா வர பேசுறீங்களா? அப்ப உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே சமாளிக்கிறதுக்காண்டி அமைதியா சரி விடுமா அப்படிங்கிறாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நார்மலா நீங்க எங்க அண்ணனை எதனா சொல்லிருந்தீங்கன்னா போதும், எங்க அண்ணன் கிட்ட எப்படி நீ என் பையனை இப்படி சொல்லலாம் அப்படின்னு உங்ககிட்டயே சண்டைக்கு வந்துருவாங்க. அவ்வளவு பாசம் எங்க அண்ணன் மேல. ஆனா என் மேல அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆமா, இப்ப கூட எதுக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கையில வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. குட்டி வாண்டு, ஏமா இந்த பணம் எடுத்துட்டு வச்சிருக்கேன்? என்ன சேட்டை, ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு? வேணும்னா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க வாங்கிட்டு வர போறோம். நீங்க பணம் கொடுத்துதான் வாங்கிட்டு வரணுமா என்ன? அந்த அளவுக்கு எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அஷோ, அப்படிலாம் இல்லம்மா. இந்த மாசம் கார்த்திக்கு பிறந்த நாள் வருதுல்ல, 12ஆம் தேதி, அதாம்மா. அதனாலதான்
பணம் கொடுத்து ஏதாச்சும் அவனுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்க சொல்லி கையில காசு தருவேன். அதனாலதான் அவனை கூப்பிட்டேன், மத்தபடி வேற எதுவும் இல்லை. கார்த்தி, இந்த ஐயா இதுல ஒரு 5000 ரூபாய் இருக்கு, சரியா? அம்மா எப்பவுமே கூடுதலா தான் தருவேன். அம்மைக்கு காசு சேர்த்து வைக்க முடியல, இந்த காசை ஏதாச்சும் சட்டை எதனா வாங்கிக்கோ. எனக்கும் தான் போன மாசம் 23ஆம் தேதி பிறந்த நாள் போச்சு. அப்ப எனக்கெல்லாம் காசு தரவே இல்ல நீ. இவ்வளவு வாய் பேசுறா உனக்கு எல்லாம் தரமாட்டாங்க. ஆமா ஆமா, நீ மட்டும் கம்மியா பேசுறியோ. ஃபண்டன் வச்சுக்கோ குதிரவாலே. சரி சும்மா கடை சரியா, இந்த காசு. அம்மா இருக்கட்டும், வெய்யுமா, பிறந்த நாள் அப்போ வாங்கிக்கிறேன் தேவைப்பட்டா. இப்போதைக்கு தேவைலாம் எதுவும் இல்ல, இப்ப சட்டை எடுக்கிற நிலைமையிலயும் இல்ல. இருக்கட்டும் வெய்யி. கார்த்தி, அம்மா எப்பவுமே தரது தானையா, வாங்கிக்கோ. அம்மைக்கு சங்கட்டமாயிரும் வாங்கலனா. வேண்டாமா ஜெனிஃபர், நீயாச்சும் சொல்லுமா. இப்ப என்ன, இந்த பணத்துல உங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அவ்வளவுதானே. அந்த ட்ரெஸ் நான் எடுத்து தரேன் போதுமா? அதனால இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அது இல்லம்மா ஜெனிஃபர், அப்போ நான் உங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டேன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிதானே? சேமன் அவ்வளவு நம்பிக்கையாத்த உங்க பையனுக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து தர மாட்டேன் நானே. அப்படி இல்லம்மா. சரிம்மா, சரி. அம்மா, அப்ப எனக்கு சுடிதார் எடுத்துக்கவா? அது பிச்சு விடுவேன். இப்பதான் 4 சுடிதார் எடுத்திருக்கேன், சுடிதார் எடுக்கலாம். சரி நில்லு, அன்னைக்கு அதை வச்சுக்கிட்டி உன் பையனே செய்ய சொல்லு. சரி விடுமா, நானே செய்யறேன். சரியா. ஜெனிஃபர், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்குமா, வாயெல்லாம் கசப்பா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு ரூம்ல படுத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் சமையல் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரிம்மா. ஓய், என்ன என்ன உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் மேடம்? சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து சமைப்போமா? சமையல் தானே, அதெல்லாம் ஐயா கில்லி மாதிரி பண்ணிடுவேன், பிரச்சனை இல்ல. சரி ஓகே, நான் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன தருவீங்க மேடம்? 2 அடி வேணா தரவா? அடி பாவி, கட்டின புருஷனுக்கு அவ்வளவுதான் தருவியாடி? ஓ, எக்ஸ்ட்ரா வேணுமா? அப்ப 4 அடி வேணா சேர்த்து தரவா? உன்ன சரி ஓகே, நான் ராக்கி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? அவன் இன்னைக்கு போலான்னு சொன்னான் அவங்க வீட்டுக்கு. நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல வேணா வச்சு பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு. சரி ஓகே. ஒரு நிமிஷம். என்னடி? உனக்கு பர்த்டே வருதுல்ல, அதான் உனக்கு சின்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. சின்னவா இருந்தாலும் ரெடி பண்ணி தரேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அதை பை பண்ணி தரேன். பர்த்டே கிஃப்ட்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம், விடு. சின்னவா இருந்தாலும் ஓகே, கேளு. சின்னவா இருந்தாலும் தருவியா? நீ சும்மா இந்த கிஸ் ஹக் அந்த மாதிரிலாம் இல்ல, நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் கேக்குறேன். சின்னவா இருந்தாலும் தருவியா? தருவேன். சின்னால முடியாதுன்ற வார்த்தையே என்கிட்ட இருந்து வராது. கண்டிப்பா 100% நான் தருவேன். ஷேமலா சத்தியமா? சரி ஓகே, ப்ராமிஸ் சொல்லு. அப்போ சத்தியம் பண்ணிருக்கேன், மறுக்க கூடாது. பாத்துக்கோடி, அதுக்கப்புறம் சாமி குத்தமாயிரும், எனக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிரும், பாத்துக்கோ. தருவதானே கேட்டா? சொல்லுடா. அப்போ எனக்கு குழந்தை வேணும், பிச்சு தரியா? என்னடி இப்படி முதுக காமிச்சுக்கிட்டு இருந்தா சின்ன அர்த்தம்? கேட்க சொன்னா கேட்டேன், ஒண்ணு தரேன் இல்ல தர முடியாதுன்னு ஏதாச்சும் பதில் சொல்லணும். இப்படி பின்னாடி திரும்பிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? குழந்தை ரெடி பண்ணலாமா? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். சின்ன பிரச்சனை, சும்மா இங்க பாரு. சின்ன வேணும்னு கிஃப்ட்ல தான் கேட்டேன். நீ கிஃப்ட் முதல்ல சொல்லு, சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காத இந்த விஷயத்துல எல்லாம். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது தானே. அத்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, ஸோ நம்ம 2 பேரும் கௌசிக் படிப்பு வரைக்கும் குழந்தை தள்ளி போடலான்னு இருந்தோம்ல. கௌசிக்கு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா தானே குழந்தை பத்தி பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டு தான், ஆனா இப்போ எனக்கு குழந்தை வேணும்னு தோணுது. ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இங்க பாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. மரியாதையா உண்மையை மட்டும் ஆமா இல்லை. ஆனா என்னுடைய பர்த்டே கிஃப்ட் இதுதான்ப்பா, எனக்கு கண்டிப்பா வேணும். என்ன ரெடி பண்ணலாமா வேண்டாமா? வேண்டான்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், தருவேன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? அது வந்து அது இல்லையா இருக்கா, அவ்வளோதான். அது வந்து சரி ஓகே. ஜெனிஃபர், சிப்படா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிச்சனுக்கு போறேன். 2 minutes, நான் அவனை அப்படியே அனுப்பி விட்டுட்டு பேக் பண்ணிட்டு இதோ வரேன் இரு. நான் ஓகே தான் சொன்னேன், சின்னக்கு ஓகேன்னு சொல்லல. சும்மா அது விளையாடாத. முடியவே முடியாது. சீ,
ரோஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா நான் என்ன பண்ணேம்மா, சாரு தான் அழுதுனே இருக்கிறா. நான் சாக்கி தரேன்னு சொன்னேன், பிச்சு தரேன்னு சொன்னேன், அப்ப கூட அழுவலாமா. மாமா சச்சி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதனால நம்ம எல்லா கூடயும் ஃப்ரெண்ட்ஸா ஹாப்பியா இருக்கணும். அதனால நானும் சாரு கிட்ட ஃப்ரெண்ட் இருப்போம் சொன்னேன். சாரு அழுன்னே இருக்காமா, எங்கேயோ போறேன்னு சொல்றா. உன்னாலதான் நீ இப்படி பண்ற பத்தியா, சேட்டை அதிகமா பண்றியா, அதனாலதான் அழுகுறா. இல்ல பொய் சொல்றா. ஆமா, இவனுக்கு எல்லாம் தெரியும். எந்த கீழே போ. போக மாட்டேன், நான் சாரு கூட தான் இருப்பேன். சாரு கூட தான் இருக்கு பாரியா. சாருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, மருந்து கொடுக்கணும். அவ கூடயே தானே நீயும் இருக்க, அப்ப உனக்கும் காய்ச்சல் வரும். மருந்து டப்பா எங்க? சிங்க தானே எங்கேயோ வச்சேன். செங்க டேய், சும்மா சொன்ன பாத்துப்போ. ஷோ கடவுளே. சரி, எல்லாம் சரியாயிடும். இப்ப எதுக்கு நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க சொல்லு. அவன் வேண்டான்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன்னா அதுல இருந்து வெளியே வந்துடணும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா சரியாயிடுமா என்ன? ஒண்ணு அவன் கிட்ட பேசியாச்சு பாக்கணும். இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறதுனால எல்லாமே சரியாயிடுமா? இல்லக்கா, பேசி பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு சாரு, பேசினா மாறாம இருக்க போறது எதுவுமே இல்ல. கண்டிப்பா மாறும் எல்லா விஷயமும். சொல்றத கேளு. அவன் கூட உட்காந்து பேசினா கண்டிப்பா எல்லா விஷயமும் சரியாகும். எப்படிக்கா சரியாகும்? எப்படி சரியாகும்னு கேக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆயிட்டா இன்னொருத்தவங்க கூட காசுக்காண்டி ஆசைப்பட்டு போயிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு சாரு, அந்த பொண்ணு போன் பண்ணா, என்கிட்டயும் சொன்னா. ஆக்சுவலா அவனும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். உன்னுடைய ஃப்ரெண்டு பேரு கூட ஏதோ சொன்னாலே, ஸ்ருதியா ஸ்வேதாவான்னு தெரியல, சரியா நேம் ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு நேம் சொன்னா, சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. அவதான் இன்விடேஷன்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தாலாம் அந்த பையன்கிட்ட. அதுவும் இல்லாம உன்னுடைய வாய்ஸ் நோட்டை எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். போன் கீழே வச்சுட்டேன்னு நினைக்கேன். நான் வேணா உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன் பாரு. உன்னுடைய வாய்ஸ்ல நீ தான் சொல்லியிருக்க, எனக்கு மேரேஜ் இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரா இருந்தாலும் நம்ம தானே செய்வாங்க. அப்படி நான் சொல்லவே இல்லக்கா. அதுதான் சாரு, ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாதானே புரியும், தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அவங்க இன்னைக்கு நைட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு ஓகேனா பேசலாம், அப்படி இல்லைன்னா இங்க வேண்டாம், கம்ஃபர்டபுளா இருக்காது, பாட்டிலாம் இருக்காங்க, அம்மாலாம் இருக்காங்கன்னு நினைச்சேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாம். அவன் கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லக்கா. முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். அவன் அவன் எப்படி என்னை விட்டுட்டு போகலாம்? முதல்ல லூசு மாதிரி பேசாத சாரு, நீ தாண்டி சொல்லியிருக்க. நான் சொல்லவே இல்லக்கா. சரி, அதெல்லாம் விடு. நீ அவன்கிட்ட இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுத்துருக்க. அதுவும் இல்லாம உன்னுடைய வாய்ஸ் நோட் வர போயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த வாய்ஸ் நோட்ல இருக்கு, நீ பேசின மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. அப்போ நீ பேசின மாதிரியே யாரோ ஒருத்தவங்க செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவனும் நம்பிட்டான், அவன் விலகிட்டான். சரியா? அவன் போனதுக்காச்சும் ஒரு காரணம் இருக்கு. நீ ஏன் அவனை தேடி போகல? அதுக்கு என்ன காரணம் சொல்லு. அது நாங்க ரெண்டு பேரும் 1 வீக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். எப்பவுமே சண்டை வந்தா நான் தான் போய் முதல்ல பேசுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப பெரிய சண்டைன்றதுனால அப்பா இன்வால்வ் ஆகினாரு. அவனே வருவான் அப்படின்னு சொன்னாரு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைசியா அவன் பணத்துக்காண்டி தான் என் கூட பழகிருக்கான்னு தெரிய வந்துச்சு. பணத்துக்காண்டி தான் அவன் கூட பழகினேன்னு அவன் தான் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தான். அவன் இல்லக்கா, அப்பா ஆள் மூலியமா கேஷ் கொடுத்து விட்டு இருந்தாரு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு செக் பண்றதுக்காண்டி அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல என்ன பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. நீ நேர்ல பாத்தியா எல்லாத்தையும்? இல்ல. அப்போ யார் சொன்னா இதெல்லாம்? அப்பா தான் சொன்னாரு. சரி, அப்பா சொன்னாருன்றதுக்காண்டி அவனை விட்டுட்ட, அப்படிதானே? அவனை நேர்ல போய் கேட்க கூட இல்ல? அது கோபத்துல. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். இதுக்குதான் நீ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த போல 3 மாசமா, அப்படிதானே? எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. சாரி, இது மார்னிங்கே சொல்லியிருக்கணும். சாரி ஃபார் த லேட் விஷ். நான் போஸ்ட் போட்டிருந்தேன், பட் இருந்தாலும் வாய்ஸ் ஓவரில் நான் சொல்லியிருக்கணும். கொஞ்சம் எடிட்டிங் மிஸ்டேக் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியல. அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இது பார்த்தீங்கன்னா நான் வெறும் வாய் வார்த்தைக்காண்டி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பலை. சீரியஸாகவே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இந்த இதுல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. நான் பண்ற தப்பும் சரி கரெக்டும் சரி சுட்டி காட்டுறதுக்கு.
அந்த வகையில் ரொம்ப நன்றி சொந்தங்களே. எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒன்ஸ் அகைன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கௌசி செல்லக்குட்டி, அவளுக்கு தான் அவளுடைய ஸ்டோரி தான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அவளுடைய ஸ்டோரி பேஸில் தான் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவள் இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தா. அவளுக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே கௌசி. நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா யூடியூப் சேனலை பற்றி தான். என்னுடைய சேனல் வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதை பற்றி சொல்லுங்கள், அந்த சேனலோட லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மந்த் வந்து என்னுடைய பர்த்டே வருது. அந்த பர்த்டே நாளில் வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் வந்து கண்டிப்பாக அந்த சேனலோட நேம் சொல்லி அதில் போஸ்ட் பண்ணுற சொந்தங்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.